அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைக்க இருக்கின்றோம் ஐயா. நான் ஊட்டியில் ஆரம்பிக்கும் ஐயா, கொங்கு பகுதி, டெல்டா பகுதி எல்லா பக்கம் சுத்திக்கிட்டே வரணுங்க. 20 நாட்களாக ஒரு பெரிய அலையை நாம் பார்க்கின்றோம். பெரிய அலை ஐயா. இந்த அலை 210 எம்எல்ஏவை தாண்டி தாங்க ஐயா நிக்க போகுது. இது 130, இது 117 நிற்காது. களத்தை பார்த்துவிட்டு உங்கள் முன்னால் நான் பேசுகின்றேன். அதன் தாய்மார்கள் எல்லாம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டான். எத்தனையோ பகுதியில் திமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தாவே அண்ணே வீட்டுக்குள்ள வராதீங்க, வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு போங்கன்னு சொல்லும் அளவுக்கு இருக்கிறாங்க. மே 4ஆம் தேதிக்கு பிறகு உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அமரப்போவது உறுதி. அப்ப இங்கிருந்து அன்பு சகோதரர் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக அந்த சட்டமன்றத்திற்குள்ள உங்களுடைய குரலாக இவர் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அருமை சொந்தங்கள், தென்காசி வாசுதேவநல்லூர்ல போன முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெறும் 2367 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இந்த தொகுதியில இழந்தோம். இந்த முறை எல்லோரும் ஒன்றாக இணைந்து மிக ஒற்றுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை இந்த தொகுதியில் கட்டளை நிற்கவில்லை என்றாலும் கூட தாமரைக்காக மிக கடுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் களத்தில் பாடுபடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சொந்தங்களே, இந்த முறை இந்த வாய்ப்பை நீங்க தயவு செஞ்சு நழுவு விடக்கூடாது. அடிக்கடி ஆனந்தன் என்கிட்ட சொல்லுவார், அண்ணே இந்த செண்பகவல்லி அணையை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணா இந்த ஊர்ல எங்க தொகுதியில 1,00,000 ஹெக்டர் நிலத்திற்கு நீர்ப்பாசனம் அந்த ஊர் 1793 போட்ட ஒப்பந்தம். சிவகிரி மகாராஜாவுக்கும் தெவங்கூர் சமஸ்தானத்துக்கும் போட்ட ஒப்பந்தம் ஐயா. கர்ம வீரர் காமராஜர் ஐயா வரைக்கும் உங்களுக்கு தெரியும் செண்பகவல்லி அணையினுடைய தண்ணி வருது. ஒரு பக்கத்து தண்ணி நமக்கு வரணுங்க ஐயா, ஒரு பக்கத்து தண்ணி கேரளாக்கு போயிடும். ஆனா என்னைக்கு அந்த டேம்ல விரிசல் விழுந்துச்சோ காமராஜர் ஐயா சரி பண்ணிட்டார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா முதலமைச்சராக இருந்த பொழுது டேம்ல விரிசல் விழுந்த பொழுது இங்கிருந்து பணத்தை அனுப்பிட்டார் கேரளாக்கு. அந்த விரிசலை சரி பண்ணுங்க தமிழ்நாட்டினுடைய செலவை புரட்சி தலைவர் ஐயா கேரளா கொடுத்தாங்க. அதை அப்படியே அப்படியே ஏமாற்றி 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி படிச்சீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில செண்பகவல்லி அணையை நாங்கள் சரி செய்வோம், அதுல இருந்து தண்ணீரை கொண்டு வருவோம். வாக்குறுதி எண் 84. அந்த தண்ணி வந்துட்டாங்க ஐயா. உங்களுடைய விவசாயம் எப்படி செலுத்தி எப்படி போகும் யோசிச்சு பாருங்க. அதற்கு எந்த ஒரு துரும்பையும் கூட திமுக கிள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. 5 முறை கடந்த 5 ஆண்டுகள்ல நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5 முறை கேரளாவுக்கு போனார். 5 முறை போனார். வைக்கம் சத்தியகிரக போராட்டத்துக்கு போனார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு ஆண்டு விழாவுக்கு போனார். 5 முறை போனார். ஒரு முறை கூட செண்பகவல்லி அணையை பற்றி வாயை திறந்து அவர் பேசல. எப்படிங்க ஐயா இங்க தண்ணி வரும்? ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆனந்தன் ஐயாசாமி சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? சட்டமன்றத்துக்குள்ள நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா அமளிதூரம் கிளப்பி செண்பகவல்லி அணையை பேசிவிட்டு தான் அவர் வெளியே வருவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இளைஞரை இந்த மண்ணிலிருந்து வெற்றி பெற செய்து தமிழகத்தினுடைய சட்டமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு பண்போடு பரிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் தென்காசி மாவட்டத்தினுடைய வீரகேரளம்புதூர் தாலுகாவினுடைய இரட்டை குளம் திட்டமும் உங்களுக்கு தெரியும். எத்தனை ஆண்டுகளாக அதை தள்ளி 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 ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு கிட்டத்தட்ட 48 குக்கிராமம் 15 கிராம பஞ்சாயத்து இன்னும் வறட்சியாக இருக்கிறது. அந்த திட்டத்தையும் நாம் செயல்படுத்தணும். ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியாது. இங்கேயே அவர் வந்தார், இங்கேயே சொன்னார் இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னார். ஆனா அவர் மறந்துடுவார். ஏன்னாங்க ஐயா, அவர் முன்னாடி கொண்டு போய் ஒரு கரவம் பசு மாட்டை கொண்டு போய் ஒரு கரக்கர பசு மாட்டை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு கொஞ்ச நேரம் உத்து பார்ப்பார். அப்புறம் நம்மளே பார்ப்பாரு. தம்பி அப்படின்னு கேட்பாரு, அண்ணே சொல்லுங்க என்னங்கண்ணே அப்படின்னு. தம்பி இந்த பால் காம்புல இருந்து வருதா கொம்புல இருந்து வருதான்னு கேட்பாரு. அதுதான் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல தொடர்பு இல்ல. நீங்க எல்லாம் பனைமரம் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் பனைமரம், செம்மண்ல பனைமரம் வச்சிருக்கிறீங்க. பதனி வரும், பதநீரை கொண்டே ஸ்டாலின் ஐயாட்ட கொடுத்தா தம்பி சக்கரை போட்டீங்களா சக்கரை போடலையா அப்படின்னா அருமை சொந்தங்களே. ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு எளிய மனிதராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார். அவரை இந்த முறை பண்ணும் பொழுது விவசாயத்தை உயர்த்துவதற்கான எல்லா முயற்சியிலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணை இருப்பார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொடுப்போம் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி எதிர்த்து யாருங்க நிக்கிறாங்க?
சொன்னாலும் அந்த பேரை நான் சொல்றேன். அருமை சொன்னங்களே, உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி சங்கரன்கோவில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சங்கரன்கோவில்காரங்க எவ்வளவு புத்திசாலிகள்னா 25 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்ள விடலீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணி போன முறைதான் திமுக காரங்களை உள்ள விட்டாங்க. ஒரு முறை உள்ள விட்டதற்கு முழு சங்கரன்கோவில கட்ட பஞ்சாயத்து பண்ணி துவச்சு எடுத்துட்டார். அதனால சங்கரன்கோவிலுடைய மக்கள் அவர் கொடுத்திருக்கக்கூடிய செல்ல பெயர் ரவுடி ராஜா என்கின்ற பெயரை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கே சங்கரன்கோவில் கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும் வாசுதேவனுடைய அன்பு சொந்தங்கள் எளிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த தேர்தலில் எந்த காரணத்திற்கும் கூட ராஜா அவர்களையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இங்க நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. காரணம், தப்பி தவறி ஜெயிச்சுட்டாங்க. நாங்க ஏன் ரொம்ப தப்பாக போயிடும், ஜனநாயகம் தவறான மனிதர் கையில் போயிடும். எங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான அறிகுறி வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. அதனால இங்கிருந்து நம்முடைய அன்பு சகோதரரை ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்புனுங்க. இது கிராம பிரதேசங்க. நிறைய நம்முடைய சொந்தங்கள் கிராம பகுதியில 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் இருக்கிறேன். எனக்கு கனிமொழி அக்கா சொல்ற பொய்க்கெல்லாம் நான் காலையில இருந்து பதில் சொல்றக்கே சரியா இருக்கு. அவங்களுக்கு பதில் சொன்னா ஸ்டாலின் அண்ணன் நைட் ஒரு பொய்ய சொல்லிடுவாரு, காலையில பதில் சொல்லுவாங்க. அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு மோடி அவர்கள் தமிழகத்திற்கு பணமே கொடுக்கல அப்படிங்கிற பொய்ய கனிமொழி அக்கா சொல்லி இருக்கின்றார். தாய்மார்களே, தாய்மார்கள் நல்லா கேட்கணும். தாய்மார்கள் இருக்கிறீங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு மட்டும் தமிழகத்திற்கு மட்டும் 46,000 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம சாமி ஐயா இங்க இருக்கிறாங்க, அதனாலே பிரமாதம். 40,000 கோடி இங்க கொடுப்பீங்க, அப்ப பிஜேபி ஆளுற மாநிலத்துக்கு 60,000 கோடி கொடுத்திருந்தீங்கன்னு கேட்கலாம். அருமை சொந்தங்கள், ஆனா கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வருது, இந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே நவந்துக்கலாம், கொஞ்சம் அப்படியே நவந்து. அருமை சொந்தங்களே, தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 46,000 கோடி கொடுத்திருக்கோம். விசேஷம் என்னன்னாங்க, இந்தியாவில ஒரு மாநிலத்திற்கு 5 ஆண்டுகள்ல நம்ம கொடுத்த நிதி தமிழகத்திற்கு தான் அதிகபட்சமான நிதி 46,000 கோடி கொடுத்திருக்கோம். நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு 5 ஆண்டுகள்ல 32,000 கோடி கொடுத்திருக்கோம். அதான் ஐஎஸ்ங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்களுடைய வயிற்றுல மோடி ஐயா அடிப்பாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. தாய்மார்களுடைய வயிற்றுல மோடி ஐயா அடிப்பாரா? இதை ஒரு பொய் பிரச்சாரமாக ஒரு கிராமமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாம் இன்னைக்கு 125 நாளாக மோடி ஐயா உயர்த்திருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு 125 நாள 150 நாளாக உயர்த்துவார் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நம்ம நிறைய வேலையை கிராமப்புறத்துல கொடுக்கணும். அருமை சொந்தங்களே, அடுத்தது நம்முடைய கனிமொழிக்கு அடுத்த போய் நாம எதுவுமே கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆமாங்க, உங்களுக்கு எதுவும் கொடுக்கல, நீங்க உங்களுக்கு கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஐயா நீங்க பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய அந்த புண்ணிய புளியங்குடி மண், இதற்கு புவிசார் குறியீடு உங்களுடைய எலுமிச்சைக்கு நாம கொடுத்தோம். உங்களுக்கு சொன்னபடி எண்மண் யாத்திரையில சொன்னபடி உங்களுக்கு புவிசார் குறியீடு ஐயா மத்திய அரசு கொடுத்துருச்சு. இன்னைக்கு எல்லாருமே புளியங்குடி எலுமிச்சை எங்கன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் ஐயா. ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கோம். எனக்கு தெரியும், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து புளியங்குடியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு இளைஞர், யாரோ ஒரு சகோதரர் 5 ஆண்டுகள்ல ஒரு நபர் 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நீங்க புளியங்குடியில பண்ணத்தான் போறீங்க. அதை நீங்க சரியா பண்ணணும். ஆனா அதற்கு குளிர்பதன கிடங்க கொடுத்திருக்காங்களா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு? இல்ல, மத்திய அரசு கொடுக்கலாம். ஆனா மாநில அரசு அந்த சலுகையை செய்யணும். அதையும் கூட இந்த முறை நாம் தான் செய்ய இருக்கின்றோம். அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் தென்காசி சந்திப்பு ரயில் நிலையத்தினுடைய மறுசீரமைப்புக்கு 32 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம். விருதுநகர் தென்காசி சந்திப்பு ரயில் பாதை மின்மயமாக்கல் பணிகள் 161 கோடி செலவில் முடித்திருக்கின்றோம். தென்கோட்டை தென்காசி சந்திப்பு திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதை மின்மயமாக்கல் 197 கோடி. அது மட்டுமல்ல அருமை சொந்தங்களே, நேஷனல் ஹைவே 744 திருமங்கலம் ராஜபாளையம் தென்காசி செங்கோட்டை 5264 கோடி ரூபாய் செலவுல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல அருமை சொந்தங்களே, கிராமப்புற சாலைகளை தென்காசி மாவட்டத்தில் மேம்படுத்த மட்டுமே 200 கோடி. ஜல்ஜீவன் திட்டம், இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே குழாய் மூலமாக வரக்கூடிய குடிநீர் 2,49,035 வீடுகள் கொடுத்திருக்கின்றோம். தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே பிரதமருடைய மருந்தகம் உங்களுக்கு தெரியுங்க, மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக கிடைக்கும்.
தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே 23 கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வரும் பொழுது 23 100ஆக மாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்புகள் 87,671 குடும்பத்தை கொடுத்திருக்கிறோம் ஐயா. சிறு குறு நிறுவனங்களுக்கு மட்டுமே கடனுதவியாக 1427 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். முத்ரா திட்டத்தின் மூலமாக 1395 கோடி ஐயா சொல்லிக்கிட்டே போலாங்க ஐயா. நீங்களும் பாவம் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா கனிமொழி அக்கா காதுல பஞ்சு இருக்கு, ஸ்டாலின் ஐயா காதுல பஞ்சு இருக்கு. நாம் என்ன சொன்னாலும் கூட அவர்கள் கேட்க போவது கிடையாது. இத்தனை திட்டங்கள் கொடுத்து கொண்டு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஐயா. அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். இந்த முறை மத்தியில ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி